வணக்கம். இன்றைய பதிவில் காய்கறி இல்லாத சமயத்தில், அதுவும் மட்டும் இல்லாமல் முக்கியமாக உடம்பு வலி, கை கால் வலி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இப்போ இன்றைக்கி பதிவில் மருந்து குழம்பு நான் வீட்டில் வைக்கிறேன், அதை பற்றி தான் போட போகிறேன். இது நான் எப்பயும் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வைக்கிற மாடல். இது உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயத்தில் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 2-3 கட்டி உரித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு வதக்க வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மெடிசன் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது சித்தரத்தை, இதை இடித்து சின்ன பீஸாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சித்தரத்தை. இது சின்ன வசம்பு, இது சின்ன பீஸ் வசம்பு. இதெல்லாம் நரம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொம்பு மஞ்சள், அப்புறம் சுக்கு, இது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இது அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலி இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் உங்கள் குழம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நான் உங்களுக்கு மாடல் காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். இப்போ இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு அமுக்கரா பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு தூதுவளை பொடி இருந்துச்சு, அதை நான் போட்டிருக்கிறேன். இது அதிமதுரை பொடி. இதெல்லாம் எப்போ சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு குழம்பு வச்சுக்கிட்டே பார்க்கலாம். இப்போ இதை முதல்ல மிக்சியில் குறை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட ஒரு 2 ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெறும் வானலில், இந்த வானலில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அரிசி திப்பிலி, 2 கண்ட திப்பிலி, சுக்கு கொஞ்சம், மஞ்சள், கொம்பு மஞ்சள் கொஞ்சம் வசம்பு சின்ன பீஸு, அப்புறம் சித்தரத்தை. இது கொஞ்சம் இடித்து தான் போடணும், ஏன்னா மிக்சியில் அரைப்படாது இது. அதனால் இதெல்லாம் போட்டு வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா, வரமிளகா போட்டுக்கிறேன். இதை நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுத்து இதை நம்ம அரைச்சி பொடியாக்கிக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த அளவு நைஸாக அரைச்சாலும் பரவாயில்ல. இப்போ இது கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அமுக்கரா பொடி, அதிமதுரம் பொடி, தூதுவளை பொடி இதையே சேர்த்து இதிலே கலந்தன்மையாக இணைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இதிலே சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏற்கனவே அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ வானல் அடிகனமாக இருக்கிற வானல் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா முழுக்க நல்லெண்ணெயிலே செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 100 நல்லெண்ணெய் கிட்ட சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும். அதேமாரி இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணால் கூட கெட்டு போகாது. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக குழம்புக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு லேசாக பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்து வச்சதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். எந்த அளவு நீங்கள் பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுக்கு கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கை சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சது, மொத்தமாக 3 கட்டி பூண்டு உரிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையும் நம்ம குழம்புல அரைச்சி போட்டிருக்குறோம். ஏன்னா முழுசாக போடும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதனால் வேண்டி இதை பாதி அரைச்சிட்டு பாதி முழுசாகவும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் வறுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த தக்காளியை நம்ம ஒரு தக்காளி அரைச்சிட்டோம், அதனால் தக்காளி போட வேண்டியதில்லை. இந்த வெங்காயம், பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் கிட்ட பூண்டு வெங்காயமும் வதங்கட்டும். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இதில் வந்து பரங்கி சக்கை தான் சேர்க்கலை. பரங்கி சக்கை, சுக்கு பரங்கி சக்கை, மிளகு இதெல்லாம் சேர்த்து அதனால எங்கள் வீட்டிலலாம் குழம்பு வைப்பாங்க. அதுக்கு மேட்சாக சொரா புட்டு செய்வாங்க. இப்போ சொரா புட்டு செய்யலை, ஆனால் நான் மருந்து குழம்பு மட்டும் வைக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் வந்து விரலி மஞ்சள் போட்டிருக்கிறேன், இருந்தாலும் எப்பயும் குழம்புக்கு போடுறதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து காரத்துக்குன்னு பெருசாக மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரே வர மிளகா அரைச்ச கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன். உப்பு மிளகு காரம் தான் இது. வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய காரம்லாம் இருக்காது இந்த குழம்பு. இப்போ இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு இதில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஊற்றில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஒரு வதக்கிட்டோம் அந்த தூள் எல்லாம் சேர்த்து. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து ஓமம் சேர்க்கலாம், இஞ்சி சேர்க்கலாம். இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா உடம்பு கை கால் வலி, குத்தல் குடைச்சல் இல்லாமல் இருக்கும், சளி இருக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்து டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு கூட சாதத்தில் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைக்கலாம். காய்கறி இல்லாத சமயத்துக்கு இது கை கொடுக்கும். டக்குன்னு வந்து இந்த குழம்பு வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இதில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கு பாருங்கள். நல்லா திக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எந்த பதத்துக்கு வேணும், லேகியம் பதத்துக்கு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டதுனால இந்த மாதிரி தான் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு தான் இருக்கும் இந்த குழம்பு. ஆனால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அவ்வளோ சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சுட்ட அப்பளம், துவையல் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது நல்லா சூடாக சாதம் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய நன்றி சொல்லணும். நான் நடுவில் கொஞ்ச நாள் போடாமல் விட்டுட்டேன். உடம்பு முடியாமல் கொஞ்சம் மன வருத்தம் அந்த மாதிரி போடாமல் விட்டுட்டா கூட மறுபடியும் என்னை போட சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. வீடியோ போடு அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படா ஒரு வாட்டி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால தான் நான் வந்து வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள். இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன். அதனால் சிம்மிலே வச்சு கொதிக்க விடுறேன். பாருங்கள், எல்லாம் சூப்பராக செம்மையாக வந்து நல்லா எண்ணெய், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வந்து வெளியே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது தான் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 15 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் குழம்பு போட்டு ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த குழம்பும் சாம்பாரோ அதை சாப்பிடலாம். ஏன்னா இந்த அமுக்குரா பொடியெலாம் வந்து வலியை வந்து அமுக்கி விடக்கூடியது. அந்த அமுக்குரா பொடி அடிக்கடி நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். வலியை அமுக்கி விடுறதுனால தான் அது அமுக்குரா பொடின்னுவாங்க. அதில் பூண்டு நிறைய நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் சேர்த்துருக்குறோம். சளிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நுரையீரல், சளிக்கு, கேஸ் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.